ஹே அல்ஜே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி டிசம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ரொம்ப ஈகராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். இதுக்கு நடுவில் நிறைய கான்டென்ட் ரைட்டிங் தொடர்பான கேள்விகள் உங்ககிட்ட இருந்து எனக்கு வந்த வண்ணம் தான் இருக்கு. அதுக்கு நான் கொஞ்சம் ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதோட தொடர்ச்சியாக தான் இல்லை அதோட முதல் ஒரு படியாக தான் இந்த வீடியோ உங்ககிட்ட வந்து சேருது. நான் கான்டென்ட் ரைட்டிங்னா என்ன அப்படின்றத பற்றியும் அதுக்கான ஒரு கைட் அப்படின்ட்டு ஒரு 5 to 7 டிப்ஸ் கொடுத்து நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கு ஆர்கானிக் சர்ச்சாகவே நம்ம யூடியூப் மூலமாக தேடியே அதை வந்து 10,000க்கும் மேலே இப்போ மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷனில் முதல் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்டென்ட் ரைட்டிங் கரியராக நான் சூஸ் பண்ணுறது எனக்கு ஃப்யூச்சர் ப்ரூஃபாக இருக்குமா அப்படின்றது கேட்குறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஐடி துறையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கும் சரி, எந்த ஒரு நான் ஐடிலேயே கூட நிறைய ஃபீல்டில் இந்த ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஆட்டோமேஷன் வந்த பிறகு இந்த ஆட்டோமேஷனால் எனக்கு ஃப்யூச்சர் பாதிக்கப்படுமா, என்னோட கரியர்லேருந்து நான் மாற ஒரு வாய்ப்பு ஏற்படுமா, இல்லை அந்த ஒரு தேவை ஏற்படுமா அப்படின்ற பயங்கள் நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க தான் செய்கிறோம் இல்லையா? இப்போ கான்டென்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இவங்க கேட்டிருக்க கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. இதில் எனக்கு ஃப்யூச்சர் இருக்கா, நான் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வரைக்குமே இந்த ஒரு டொமைன்லேயே வந்து சர்வைவ் ஆக முடியுமா, இதில் த்ரைவ் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. என்னோட ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஆட்டோமேஷன்றது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. ஏன்னா க்ரியேட்டிவிட்டி எங்கெல்லாம் இன்வால்வ் ஆலையோ அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை ஆட்டோமேட் பண்ண முடியும். பட் நீங்கள் ரைட்டிங்னு வரும்போது அது க்ரியேட்டிவிட்டி இன்வால்வ் ஆகிற ஒரு டொமைன் இல்லையா? நீங்கள் இதுக்குமே க்ரியேட்டிவிட்டிலாம் கூட ஒரு 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 மெஷினுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், க்ரியேட்டிவிட்டியெல்லாம் கூட ரோபோக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு வகையாகவும் நம்ம பேசலாம். பட் ஆனால் நம்ம அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஒரு கரியர் எக்ஸ்பர்ட்டாக. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்ற ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை கற்றுக்கலாம். நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, நிறைய திறன்கள் இருக்குது. அதில் நான் கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த ஹை இன்கம் ஸ்கில்லாக தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோலேயே எனக்கு அதிக வருவாய் ஈட்டி தந்த 5 முக்கியமான ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரி ஹை இன்கம் ஸ்கில்ஸ்ன்ற ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுலேயே நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்றது ஒரு ஹை இன்கம் ஸ்கில் அப்படின்றது தான். ஸோ கான்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஹை இன்கம் ஸ்கில், அதிக வருவாய் ஈட்டி தரக்கூடிய இந்த திறன் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் கான்டென்ட் ரைட்டராக உங்களோட சர்வீஸ் ஆஃபர் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் ரைட்டிங்க்கு ஏஜென்சி உருவாக்கலாம். நான் வந்து வெறும்னே ஒரு ரைட்டராக உங்களை, ஒரு கான்டென்ட் ரைட்டராக உங்களை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக இந்த கோர்ஸை நான் பில்ட் பண்ணல. உங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டராக நீங்கள் ஆகுறது, நீங்கள் எப்படி உங்களோட ஓன் ஏஜென்சியை உருவாக்குறது அப்படின்றதுக்கும், ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள்லேருந்து நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறது, ஒரு கிளையண்ட் ஆஸ்பெக்டில் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறது அப்படின்ற நிறைய ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரிலேட்டடான விஷயங்களை நிறைய நான் கொண்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஆண்டர்ப்ரனர், நான் ஒரு பார்ன் ஆண்டர்ப்ரனர் இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் நான் என்ன ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனலாக தான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் மேலே ஒரு தாகம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. நான் என்னோட கான்டென்ட் ரைட்டிங் ஜேர்னியையுமே வந்து அப்படி தான் அப்ரோச் பண்ணேன். அதனால தான் வந்து என்னை தேடி கிளையண்ட்ஸ் வர்றதுக்கும் ரெஃபரன்சஸ் மூலமாகவே நாங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் இப்போ தான் அந்த லெசன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஒரு ஜோஷோடவே உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸை நான் கோட் பண்ணிகிட்டே போக முடியும். கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்றது ஒரு ஃப்யூச்சர் ப்ரூஃபான ஒரு விஷயமா நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களோட கேள்வி வந்து எனக்கு 20 வருஷம் 30 வருஷம் வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ஹை இன்கம் ஸ்கில் எனக்கு நிலைக்குமா அப்படின்றது நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ் சொல்லுவேன். ஏன் இந்த கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது அப்படியே நிறைய மாறிடுச்சு இல்லையா? எஸ்இஓ அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க அப்படின்னா, இல்லை எஸ்எம்ஓ இப்போ சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்டெல்லாம் நீங்கள் ஆறீங்க, ஃபேஸ்புக் ஆட்ஸ்லாம் கற்றுக்குறீங்க அப்படின்னா
ஒரு வாரத்துக்கு ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். கண்டிப்பாக 10 வருஷம் கழிச்சா இல்லையா 5 வருஷம் கழிச்சு கூட இந்த இண்டஸ்ட்ரி என்னவாக போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்றது நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு ஸ்கில்லேருந்து அதை மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நீங்கள் அதை தகவமைச்சிக்க முடியும். அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இங்கே இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கேடிபி மாஸ்டரி பற்றி ஒரு கோர்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நீங்கள் புக்ஸை எழுதுறதுக்கு எப்படி பண்ணுறது, அது மூலமாக நீங்கள் வருவாய் எப்படி ஈட்டுறது அப்படின்றத நான் சொல்லி தந்திருந்தேன். இங்கே கான்டென்ட் ரைட்டராக நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூ ஃபீல்டு வருது, அமேசான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான் அப்படின்னும் போது அதுக்குள்ளே உங்களை நீங்கள் தகவமைச்சிக்க முடியும். நீங்கள் வந்து நான் கொஞ்சம் உருமாற ரெடியாக இருக்கேன், எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கெலாம் ஒரு எந்த ஒரு ரைட்டிங்கில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே அதுக்கெலாம் உங்களை நீங்கள் ஈஸியாக தகவமைச்சிக்க முடியும். ரைட்டிங் அப்படின்றது ஒரு ஹை இன்கம் ஸ்கில். ஏன்னா இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, ஆனால் டேலண்ட்ஸ் கிடையாது. ஓகேவா, அதிக அளவுக்கு டிமாண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு இருக்குது கான்டென்ட் ரைட்டிங்க்கு. ஆனால் இதுக்கு சர்வ் பண்ணுறவங்க ரொம்ப 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 கம்மியான பேர். எல்லாருமே போகிற துறையே தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே ஒரு விஷயத்தில் போய் விழுறாங்க அப்படின்னா நானும் அதே கணத்தில் குதிக்கிறேன் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் செனாரியோ போயிட்டுருக்கு, எஸ்பெஷலி இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில். ஸோ நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, கான்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கில்லாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும். நான் ஒரு கான்டென்ட் ரைட்டிங்காக ஒரு கோர்ஸ் வச்சுருக்கேன், அது வந்து நம்மளோட தளத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. உங்களோட மனசில் இந்த ஒரு குவெஷன் இருக்குது, நான் கான்டென்ட் ரைட்டராக ஆகலாமா, எனக்கு இதில் ஃப்யூச்சர் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்குள்ள பல தயக்கங்கள் இருந்தாலோ இல்லை கேள்விகள் இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ பாகுபாடுகள்லாம் கிடையாது இல்லையா. திறன் அப்படின்னு ஒன்று வரும்போது உங்களுக்கு எனக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த கான்டென்ட் ரைட்டிங்கை நான் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு உந்துதல் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஆட்களை ஹையர் பண்ணி நான் கான்டென்ட் ரைட்டிங் ஏஜென்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் இருந்தாலும் சரி, இல்லாட்டி எனக்கு நான் ஒரு நல்ல ப்ரொஃபைலில் உட்காந்துருக்கேன், எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours டெய்லி டைம் இருக்குது, அந்த டைமில் நான் ஒரு பார்ட் டைமாக எனக்குன்னு ஒரு பிஸ்னஸை கட்டமைக்கிறேன், இல்லை பார்ட் டைமாக எனக்குன்னு ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ரொஃபைலை கட்டமைக்கிறேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணுறீங்கனாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சருக்கு ஃப்யூச்சர் ப்ரூஃபாக கண்டிப்பாக கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரியும் சரி, இந்த கான்டென்ட் ரைட்டருக்கான ரெக்குவயர்மெண்ட்டுமே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு கரியர் எக்ஸ்பர்ட்டாக என்னோட கருத்து. இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு நம்மளோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி அப்படின்ற கோர்ஸ் lavanyajaykumar.com நம்ம ஆன்லைன் அகாடமியில், எல்ஜே அகாடமியில் டிசம்பர் 1ஆம் தேதி 2019 வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாளைக்கு நான் இந்த கோர்ஸ் ரிலீஸ் ஆகிற அந்த டேட்குள்ளே ஒரு முன்பதிவு சலுகை கொடுத்துருக்கேன். அந்த முன்பதிவு சலுகையை பற்றின விவரங்களையும் நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கில் பார்க்க முடியும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட் சிலபஸும் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் என்ன இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் சிலபஸும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் 10% ப்ரீ புக்கிங் ஆஃபர், டிஸ்கவுண்ட் ஆஃபரும் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 1க்கு அப்புறம் இந்த கோர்ஸ் 3000 ரூபாய்க்கு நம்மளோட தளத்திலேயே நீங்கள் lavanyajaykumar.com லாகின் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் டிசம்பர் 1க்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்ப்பீங்க. அப்படி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக lavanyajaykumar.com போங்க. கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியோட அந்த கோர்ஸில் கிளிக் பண்ணுங்கள். அங்கேயே நீங்கள் சிலபஸை பார்த்துக்கலாம், என்னென்னலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்ற அந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு இது கரெக்டான ஒரு டெசிஷனாக தோணுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த ஹை இன்கம் ஸ்கில் எனக்கு அடுத்த லெவரேஜ் தரும், அடுத்த ஒரு லெவலுக்கு என்னை கூட்டிகிட்டு போகும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் உங்களோட திறன் வளர்ப்பில் ஆர்வம் செலுத்துகிறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸ்குள்ளே வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கான்டென்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ரொஃபைலாக ஒரு ஜாலி இன்கம், எக்ஸ்ட்ரா இன்கம்
நான் நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லியிருக்கேன் எப்படி என்னோட ஜேர்னலிங் என்னோட கான்டென்ட் ரைட்டிங் ப்ரொஃபைலுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தது, எப்படி இந்த ஜேர்னலிங்ன்ற ஒரு ரொம்ப முக்கியமான என்னை மனதை மாற்றுற பழக்கம் என்னோட வாழ்க்கையே மாற்றுச்சு அப்படின்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கும் போது ஒரு ஒர்க் ஷாப் இருந்தது மாஸ்டர் கிளாஸ் சீசன் 2ல். அந்த ஒர்க் ஷாப் பேர் வந்து உங்களோட வருவாயை இரட்டி பார்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னோட ஸ்டோரி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். கான்டென்ட் ரைட்டிங் மூலமாக எப்படி என்னோட வருவாயை நான் இரட்டி பார்க்க கற்றுக்கிட்டேன் அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொஃபைலாக இருக்கும்போது, ஸோ கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு பலம் கொடுக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கான்டென்ட் ரைட்டிங்குமே வந்து நான் பார்த்த ஒரு ட்ரெண்டிங் ஸ்கில்லாக இல்லாமல் நான் கற்றுக்கிட்ட எனக்கு இப்போ வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஸ்கில்லாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்கில்லை நீங்களும் கற்றுக்கணும்னா கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் கண்டிப்பாக வந்து இணைங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கரியரை ஃப்யூச்சர் ப்ரூஃப் ஆக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டருக்கு வாங்க, நாம் ராக் பண்ணுவோம். இன்னொரு ரெகுலர் கொஷின் அண்ட் ஆன்சர்லேயோ எதுலேயோ நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இன்னொரு எல்ஜே ஷோ இல்லை கொஷின் அண்ட் ஆன்சரில் கண்டிப்பாக சந்திப்போம். இந்த வீக்குள்ளே ஒரு லைவ் வரணும்னு ஒரு பிளான் இருக்குது. பட் பார்ப்போம் எப்படின்னு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை செக் பண்ணுங்கள், கான்டென்ட்டை ஸ்டடி பண்ணுங்கள், அதில் இருக்க சிலபஸை ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் இதை ரொம்ப ஸ்ரத்த மேற்கொண்டு என்னோட முழு முயற்சியும் கொடுத்து உங்களை நான் ஒரு கான்டென்ட் ரைட்டராக ஹையர் பண்ண வைக்கணும். இல்லை நீங்கள் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும், கான்டென்ட் ரைட்டிங் ஏஜென்சி, இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ரொஃபைலில் போய் உட்காரணும். இந்த ஒரு எண்டு கோலை மைண்டில் வச்சு தான் நான் இந்த கோர்ஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாம் வந்து நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன், யூனிவர்ஸோட மெசேஜ் இதெல்லாம் நம்புகிறவங்க நம்மளோட கம்யூனிட்டி. ஸோ உங்களுக்கு இது ஒரு மெசேஜாக இருக்கும் அப்படின்றதும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கேள்வி உங்களோட மனசில் இருந்திருந்ததுன்னா அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் அப்படின்றதும் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி ப்ரோக்ராம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நாம் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நீங்கள் டிசம்பர் 1க்கு முன்னாடியே பார்க்குறீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த வீடியோ பார்க்குறவங்க lavanyajaykumar.com போங்க, கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸில் என்ரோல் பண்ணுங்கள்.